எல்லாம் சரி. ஆனா எங்களுக்குன்னு இந்த இடத்துல ஒரு மனக்குறை, ஒரு நேயர் விருப்பம். அதாவது ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள், அதுக்கப்புறம் அப்படி பிரிஞ்சு போய் திருப்பி ஒன்றா சேர்ந்தபோது பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி, இப்ப ஏற்கனவே மக்கள் நீதி மையத்திலிருந்து பத்மபிரியா, மகேந்திரன் சொல்லி திமுகவுக்கு போனாங்க. அவங்க முன்னாடி போனப்ப அவங்கள துரோகி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கமலஹாசன் அவர்கள் போயிட்டு ஒண்ணா இணைஞ்சாங்க. வணக்கம் ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்போ ஒருத்தங்கள பார்த்துக்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்திருக்கும். இப்ப சந்திரகுமார்னு ஒருத்தர் விஜயகாந்த் அவர்களை கடுமையா விமர்சிச்சுட்டு திமுகல போய் நின்னு இப்ப அவர் எம்எல்ஏலாம் ஆயிட்டாரு. இப்ப தேமுதிக போயிட்டு அதே கூட்டணியில நிக்கும்போது, ஏன்னா அப்ப அவர் தேமுதிக உடைச்சிட்டு போனாரு. அவங்களும் பிரேமலதா அவர்களும் ஒருத்தர பார்த்துக்கும்போது, அது எப்படி இருக்கும்? அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னங்க மேட்ரு? வடிவேலு அவரு அங்க தாங்க இருக்காரு. இந்த எலக்ஷன்ல திமுகக்காக வைகை புயல் சுழண்டு சுழண்டு பிரச்சாரம் பண்ண போறாருன்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது. நல்ல சகுனம். கேட்கும்போதே சந்தோஷமா இருக்குது. அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல, ஒரே அணியில் இருக்கிற அந்த காட்சி, அடடடா! கண்கொள்ளா காட்சியா இருக்குது நெனச்சு பார்க்கும்போதே. அதுல என்னன்னா, அ அந்நியார் இப்ப அன்னையார் அவங்க. அன்னையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்காக வடிவேலு அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாரா? பண்ணணும். அதுதான் நம்முடைய ஒரு சின்ன ஒரு நேயர் விருப்பம். ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட போட்டு வைப்போம். ஐயா, ம் அற்புதமா இருக்கும். எல்லாம் பண்ணிட்டீங்க. இது ஒரு ஃபினிஷிங் டச்சா இருக்கும். பண்ணிருங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. எதுக்குப்பா? எதுவும் குரலி வித்தையா? அப்படிங்கிறீங்களா? அதுக்கும் மேல தேமுதிக ஒரு வழியாக கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணி விட்டார்கள். திமுக அணியில் தேமுதிக இணைந்து விட்டது. ஆமா. அது நடந்த உடனே பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால திமுக உடன்பிறப்புகள் ஒரு வழியாக பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அது அந்த காலத்துல பழம். இப்ப வந்து அந்த பழம் அழுகி பால் டாயிலில் விழுந்து விட்டது, கலந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் கவுண்டர் எழுதிட்டு இருக்கிறாங்க. நீங்க தாங்க அப்படிலாம் எழுதிட்டு இருக்கிறீங்க. ஆனா உடன்பிறப்புகள் என்ன பண்றது தெரியுமா? ஆனா அழுகி போயிருந்தா மட்டும் என்னடா அப்படியே குழச்சி அடிடா அல்வா மாதிரி அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு உற்சாகம், அப்படி ஒரு கொண்டாட்டம். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026ல தேமுதிகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துருச்சு. ஆனா 2016ல இருந்து அவங்க ஆசைப்பட்டது. அதாவது 2016லயே அந்த பழம் வந்து விழுமான்னு சொல்லி நல்லா அகலமா வாயை பொளந்துட்டாங்க. பொளந்த மேனிக்கே 10 வருஷம் இருந்தாங்க. ஆண்டு இருந்தாங்க. விழும் விழும் அப்படின்ட்டு. அப்ப அந்த பழம் பெருசா இருந்துச்சு. சரியா? தேமுதிக ஒரு 10% சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அப்ப பழம் விழும், 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 விழும்ன்னு வாய திறந்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த பழம் இருந்து சுருங்கி, 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 சுருங்கி சிறுத்து சின்னதா ஒரு பிபி டேப்லெட் சைஸுக்கு மாறி, அதுக்கப்புறம் வந்து அப்படி வந்து வாயில விழுந்திருக்குது. உடன்பிறப்புகள் பழம் வந்து வாயில விழுந்ததுக்கு அப்புறமும் வாய பொளந்த மேனிக்கே வச்சிருக்கிறாங்க. நம்ம போயிட்டு, "ஹலோ ப்ரோ என்ன பண்றீங்க? வாய ஏன் அப்படி வச்சிருக்கீங்கன்னு" கேட்டா, "பழம் விழப்போகுதுங்க." "யோவ் விழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணியா?" அப்படின்னா, "விழுந்துச்சா? எங்களுக்கு தெரியவே இல்ல. அவ்வளோ சின்னதா வந்து தொண்டைக்குழியில விழுந்துருச்சு, உள்ள போயிருச்சு, மூடு வாய." அப்படின்னதுக்கு அப்புறமா அப்படியா? சரி மூடிக்கிட்டோம். ஏன்னாப்பா நீ அவ்வளோ பெரிய அலையன்ஸ் பார்ட்னர் வந்து திமுக அணியில ஐக்கியமாயிருக்கிறாங்க. இத்தனை சுற்று பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திட்டு நீ பாட்டுக்கு வந்து ரொம்ப சின்ன பழம் அப்படின்னு சொல்ற அப்படின்னா, நான் சொல்லுவேனா? நான் சொல்லல. 2 நாளைக்கு முன்னாடி திமுக தான் சொல்லுச்சு. ராஜகண்ணப்பன் பேசல மேடையில. அட அதான் ஒரு கட்சியா? அத பத்தி போய் கேள்வி கேட்கறீங்க. ஏதாச்சும் பெரிய கட்சிய பத்தி கேள்வி கேளுங்கன்ட்டு. தேமுதிக கூட்டணி கட்சி அதெல்லாம் ஒரு கட்சி பெரிய கட்சியை பத்தி பேசணும். இப்ப சொல்லுங்கப்பா, அந்த பழம் பெரிய பப்பாளி பழம், பலாப்பழம் அப்படின்ற சைஸ்க்கு அதை நம்ம பார்க்க முடியுமா? ஏதோ சின்னதா அந்த வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த உனி செடியெல்லாம் இருக்கும். சின்னதா கருப்பா ஒரு பழம். அப்படி ஒரு பழம் வந்து வாயில விழுந்த மாரி ஒரு இது. அதையும் உடன்பிறப்புகள் வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்ன்ட்டு வெறும் வாய மென்னுட்டு இருக்கிறாங்க. பலே பலே அப்படின்னு சொல்லி. அந்த மாரி ஒரு டீம அலைன் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத முதல்ல தெரிவித்துக் கொண்டு, இந்த நிலையிலே அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த பில்டப்புகள் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. அதை நான் சற்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பின்னோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய தொண்டர்களுடைய முன்னிலையில மேடையில பேசுறாங்க பிரேமலதா அவர்கள். என்னது? தமிழ்நாடு முழுக்க கோட்டை முதல் குமரி வரை தேமுதிக தான் ட்ரெண்டிங். தேமுதிக எங்க போறாங்க, எந்த அணியில சேர போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே டாக் ஆஃப் த டவுனா நம்ம மாறி இருக்கிறோம். நம்ம தான் ட்ரெண்ட் அப்படின்னாங்க. உண்மைதாங்க. அந்த கூட்டணியில போய் அவங்க அப்படி சேர்ந்த உடனே காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சிச்சிங்க ட்ரெண்டிங். பாரு அப்ப அவங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு. ஆமா நடந்துருச்சு. எப்படின்னா, அதாவது
இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரேமலதா அவர்கள் அவர்களுடைய வாயால திமுகவை என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க, பதிலுக்கு திமுக பிரேமலதா அவர்களை என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்குது, எவ்வளவு மோசமா ஆபாசமா பேசியிருக்குது அப்படிங்கிறது பயங்கர வைரலா பரவிட்டு இருக்குது. ஏன் இதெல்லாம் பரப்புறீங்கன்னு கேட்டா, டிடிவி தினகரன் போயிட்டு ஏடிஎம்கே கூட்டணியில சேர்ந்தப்ப நீங்க பரப்புறீங்களே அப்ப சுகமா இருந்துச்சா? அவங்களாச்சும் சும்மா அரசியல் ரீதியா மாறி மாறி விமர்சிக்கிட்டாங்க. உங்களுதெல்லாம் அதை விட பில்லோ த பெல்ட் இப்ப பரவும் பாரு அப்படின்னு சொல்லி சும்மா புடிச்சுக்கிட்டு தக 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 தகன்னு நீ எந்த பக்கம் திரும்பினாலும் சரி, அதாவது ரொம்ப சீனியர்கள் வாழ்கிற ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து இளம் தலைமுறையை வாழ்கிற இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, அப்படி சுத்துதுங்க வீடியோஸ். முதல்ல நம்ம பிரேமலதா அவர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். என்ன சொன்னீங்க? கஞ்சா போதை டாஸ்மாக் செயின் புடுங்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இது அத்தனையும் ஒழித்து என் சகோதரிகளே, உங்க வீட்டு பெண்ணா நான் சொல்றேன், உங்கள் கஷ்டத்தை தீர்க்க ஒரு பெண் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்பதை சொல்றேன். பெண்கள் படையாக திரண்டு வாருங்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள். கஞ்சா அதிகமாயிருச்சு, ரொம்ப கேவலமான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை ஒழிக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. சொன்னீங்களா? ரைட்டு. வேற என்ன சொன்னீங்க? வேற நிறைய சொல்லியிருக்கிறேனே. கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்களா? ஜெயிலுக்கு போனீங்களா? அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். இப்போ இந்த வீடியோஸ் தான் பயங்கரமா ட்ரெண்டிங். ஏயா இதெல்லாம் நான் பேசின டைம்ல ட்ரெண்ட் பண்ணியிருந்தாலாச்சும் எங்கள் கட்சிக்கு 4 ஓட்டு வந்திருக்கும், இப்போ ஏயா பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல, சேவை இதோடு நின்று விடவில்லை, இனிமே தான் எங்களுடைய அடுத்த கட்ட சேவை தொடர்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெண்ட் பண்ணக்கூடியவர்கள் எடுத்து இன்னொரு ஐட்டத்தை இறக்குறாங்க. யாரா அது அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அச்சோ அவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னும் போது, ஆமாங்க, இதே பிரேமலதா அவர்களை திமுக என்ன பேசியிருக்கு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இப்ப ரீசெண்டா அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க. அவன் ஒருத்தி இருக்கா பஜேரி முன்ன அந்த பிரேமலதா விஜயகாந்தா மகளை உங்களை தூக்கி உள்ள போட்டு நசுக்கி சாறு பூஞ்சி, சத்தியமா சொல்றேன். அந்த விஜயகாந்த பொண்டாட்டி அவ பேரு எலி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவ பல்ல பாத்தியாடி முன்னாடி பாடி மவள உன் பல்ல புடுங்குறேன். கருமை என்ன இப்படி நாருது அப்படின்னு சொல்லி கேட்டா, அட கூட்டணினா அப்படித்தாம்பா இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா அப்படிங்கிறாங்க திமுக சார்பில். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப பிரேமலதா அவர்கள் பேசுனதும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனது மட்டும்தான் வைரல் ஆகுதானா? இல்லப்பா, இது இப்ப 2020க்கு பின்னாடி நடந்ததை வைரல் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு பார்ட். இதுல இன்னொரு செஷன் இருக்குது. அந்த செஷன்ல நாங்க 2020க்கு பின்னோக்கி போறோம். அங்க போனோம்னா ஐயா விஜயகாந்த் அவர்கள் திமுகவை என்னென்னலாம் பேசியிருக்காரு என்பது வைரல் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. கருணாநிதி எவ்வளவு மோசமானவர், கருணாநிதி எவ்வளவு தீயவர், கருணாநிதி எவ்வளவு குரூர எண்ணம் படைத்தவர், கருணாநிதி ஈழத்தமிழர்களுக்கு எதிராக செய்த துரோகம் என்ன, திமுக எப்படிப்பட்ட தீய சக்தி இப்படின்லாம் சொல்லி விஜயகாந்த் அவர்கள் பேசினதெல்லாம் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது. அப்படியா? அப்புறம்லாம் இல்லை, அப்புறம்தான் சம்பவமே. வடிவேல் பேசினது ஞாபகம் இருக்குதா? 2011 ஐயா கருணாநிதியை மேடையில் வச்சுக்கிட்டே வடிவேல் மேடையில் நின்றுக்கிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு, நீ முதலமைச்சர்னா நான் பிரதமரியா, நீ முதலமைச்சரா, ஏடா நீ எல்லாம் ஒரு கேப்டனா, தண்ணியில மிதக்கிற கப்பலை வந்து அசையாம கொண்டு போறவன் தான் கேப்டனு, எப்பயுமே தண்ணியிலேயே மிதக்கிறவன் கேப்டன் இல்லை. இதெல்லாம் வடிவேல் பேசின பேச்சு. காப்பி ரைட் வந்துடும், நான் எடுத்து போட மாட்டேங்கிறேன். ஏன்னா அவங்க தான் வச்சிருப்பாங்க, சன் நியூஸ், கலைஞர் நியூஸ், இவங்க தான் வச்சிருப்பாங்க அந்த வீடியோஸ் எல்லாம். அது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ கேவலமா கீழ்த்தரமா வடிவேலு பேச, அதை மேலையில் அமர்ந்திருந்த கருணாநிதி மற்றும் திமுக வகையராக்கள் எல்லாரும் அதை கைத்தட்டி கொண்டாட, இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே காட்சிகளாக ஆவணப்படுத்தப்பட்டு இப்பொழுது பரவி கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேமுதிக நண்பர்கள் வெட்கி தலை குனிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. போயிட்டு மேடம் திமுக கூட்டணியில் சேரும்போது என்ன சொன்னீங்க? நாங்கள் ஒரு பொட்டி வச்சோம், அந்த பொட்டியில் எங்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் நலமறிய அவா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கீழே வந்து கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு எழுதி போட்டாங்க. எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருடைய ஆசி மற்றும் ஆசை இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தாங்க நான் திமுக கூட்டணிக்கு போயிருக்கிறேன்னு ஒரு காரணம் சொல்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? உண்மையிலேயே உங்கள் கட்சிக்காரங்களாம் திமுக கூட்டணிக்கு தான் போகணுன்னு சொன்னாங்களா? உண்மையிலேயே நீங்கள் அவங்ககிட்ட கருத்து கேட்டீங்களா? அப்படிங்கிற பல கேள்விகள் இங்கே எழுந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம சாதாரணமாக பேசுகிற வீடியோஸ்லேயே விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, பல பேரும் நான் ரசிகர் மன்ற காலத்திலிருந்து நான் வந்து விஜயகாந்த் ஃபாலோவராக இருக்கேன், எப்போ அவர் பீக்கில் இருந்த டைம்ல இருந்து நான் இருக்கேன்,
திமுக கூட்டணிக்கு மட்டும் போயிட்டாங்கன்னா தேமுதிக அப்படின்ற கட்சியிலே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு எத்தனையோ பேர் பதிவுகளை போட்டதை நாமளே பார்க்க முடியுது. அப்போ தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு நேர் எதிராக முற்றிலுமாக விஜயகாந்த் அவர்கள் உடல் நலமாகட்டும் அவருடைய மனநலமாகட்டும் எல்லாமே மிகப்பெரிய அளவில் காயப்படுறதுக்கும் உளைச்சல் படுறதுக்கும் காரணமான கட்சி திமுக. ஏன்னா அவரை தொடர்ச்சியாக மென்டலி அவரை உடைத்து அவரை பலவீனப்படுத்தி அவரை வந்து அவ்வளோ உருவ கேலி ஆபாச கேலிகள் எல்லாத்தையும் பண்ணி அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக சித்தரித்து கடைசி வரைக்கும் அவர் அந்த மாதிரி ட்ரீட் பண்ண கட்சி ஆளை வச்சு தாக்குற மாதிரி வடிவேலை வச்சு தாக்கி 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 பண்ண கட்சி திமுக. அந்த கூட்டணியில் போயிட்டு இப்போ சேரலாமா? எத்தனை சீட்டு வாங்கிட்டு அப்படி சேர்ந்துட போறீங்க? அதிமுக உங்களுக்கு எத்தனை சீட்டு தரேன்னு சொல்லி பேசினாங்க அப்படிங்கிற தகவல்லாம் கூட நம்ம வெளியே கசிஞ்சிட்டு இருந்துச்சு. 10 வரைக்கும் போனாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் திமுகவுக்கு போயிட்டீங்க. எப்படி 10க்கு மேலே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? திமுகவில் உண்மையிலே இப்போ நீங்கள் 10 சீட்டுக்கு மேலே வாங்கிடுவீங்க. மெய்யாலும் சொல்கிறேன், திமுகவில் போயிட்டு 10க்கு மேலே 12 சீட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மாவட்ட செயலாளர்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டு உங்களுடைய கட்சிக்காரங்களுக்காக உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கேப்டனுடைய விசுவாசிகளுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறீங்க. ஏன்னா கூடுதல் சீட்டு வாங்கி 12 எம்எல்ஏ சீட் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அன்னைக்கு உங்களை ஓரளவுக்கு ஒத்துக்கலாம், இந்த கூட்டணி பரவாயில்ல தான் அப்படின்ட்டு. ஆனால் 10க்கு கீழே ஒரு சீட்டு கம்மியாக நீங்கள் திமுக கூட்டணியில் வாங்கினாலும் நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்காக அந்த கூட்டணிக்கு போகவில்லை, உங்கள் குடும்பத்துக்காகத்தான் நீங்கள் போயிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் தொண்டர்களுக்கே புரிஞ்சிடும். என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? 6+1 பேசிக்கிறாங்க. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் 10 வரைக்கும் அவங்க வந்து ஓகே அப்படின்ற ஸ்டேஜில் இருந்ததாகவும், ஆனால் இவங்க எதிர்பார்த்த சில இனிப்பு பொட்டலங்கள், அந்த இனிப்பு பொட்டலங்கள் வந்து அதிமுக சைடில் சொன்னது கொஞ்சம் கம்மியாகும். குறுக்க பூந்த ஏவா வேலு அவர்கள் நேனு இஸ்தானு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூடுதலான இனிப்பு பொட்டலங்களை ஆஃபர் பண்ணதுனால அந்த எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டுக்காக தாங்க அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. ஆடட் சுகர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து போயிட்டு இருக்குது. அதுதான் உண்மை அப்படிங்கிறது அன்னைக்கு ப்ரூவ் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் 10 தொகுதிகளுக்கு குறைவாக திமுக கூட்டணியில் வாங்கினீர்கள் என்றால் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. 10 சீட்டு அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? ஒருவேளை காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே போயிருச்சு அப்படின்னா இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். தேமுதிகவுக்கு ஒரு 10 கிடைக்கலாம். ஆனால் காங்கிரஸையும் உள்ளே வச்சுக்கிட்டு தேமுதிகவே அகாமடேட் பண்ணணும் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் சினாரியோ. நம்ம அடுத்த வீடியோவில் அதை நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அதாவது தேமுதிகவுக்குனே ஒரு அருமை பெருமை இருக்குது, அவங்களே ஒரு ஸ்ட்ரீக் இருக்குது, யாராலையும் பீட் பண்ண முடியாத ஸ்ட்ரீக். அது என்ன தெரியுமா? கடந்த 10 ஆண்டுகள், கடந்த 10 தேர்தல்களாக மிக சரியான நேரத்தில், மிக துல்லியமான தருணத்தில், மிக தவறான முடிவை மிக கரெக்டாக எடுக்கிற அந்த ஒரு ஆற்றல். எப்படி சரியான நேரத்தில் தப்பான முடிவை கரெக்டாக எடுத்தோம் பார்த்தியா, அதான் நம்மளை தேமுதிக அப்படின்னு சொல்லி அவங்களே மாசு கட்டுவாங்க. அந்த மாதிரி மாசை காமிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான எல்லாரும் சந்தேகத்தோடு அவங்க கட்சிக்காரங்களே பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் உடன்பிறப்புகள் எப்பா இந்த காங்கிரஸை வச்சுக்கிட்டு கடைசி 4 நாளில் நம்மளை காங்கிரஸ் போட்டு படுத்தின பாட்டுக்கு நம்ம கூட்டணியே ஒரு மாதிரி கந்தல் ஆயிடுச்சுடா, சின்ன பின்னம் ஆயிடுச்சுடா, ஊரே சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சுடா, நம்ம கௌரவம் தலைகீழ தொங்கிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருந்த ஒரு நெகட்டிவ் பர்செப்ஷன் இருந்துச்சு. இப்போ தூக்கி இவங்களை உள்ள வச்சு கூட்டணி ஒரு மாதிரி இப்போ அப்படி பலமாக ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த இமேஜ் பர்செப்ஷன் வைஸ் ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுதுடா கண்ணுக்கு. பரவாயில்லடா சாமி, காங்கிரஸுக்கு செக் வச்சிட்டோம். அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோடியை கதற விடுவேன், அமித்ஷாவை கதற விடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வந்துட்டு யாரையா கதற விடுறீங்கன்னா நாங்கள் மாணிக்கம் தாக்கூரை கதற விட்டுட்டோம்ல. எப்படி? விருதுநகர் தொகுதியில் நாங்கள் மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் எங்கள் கூட கூட்டணியிலே இருந்தாலும் மாணிக்கம் தாக்கூருக்கு சீட்டு கொடுக்காம விஜயபிரபாகரனுக்கு கொடுப்போம். அப்படி கொடுத்து மாணிக்கம் தாக்கூரை துன்புறுத்துவோம், எங்களை வந்து பேசின பேச்சுக்கு நாங்கள் பழி வாங்குவோம். எப்படி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நம்ம சரவணை வந்து அந்த டிபேட்ல சிரிப்பாரு, அப்படி சிரிக்கிறாங்க. பாவிகளா, பாசிச பாஜகவை காலூன்ற விடமாட்டோம், அமித்ஷாவை காலூன்ற விடமாட்டோம்னு சொல்லிட்டு கடைசியில் மாணிக்கம் தாக்கூரை காலூன்ற விடமாட்டோம்னு பெருமையா பேசிட்டு சிரிச்சு நிற்கிறீங்களே, இதுதான் உங்களுடைய சாதனையா அப்படின்னு சொல்லி சிரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு திமுக ஒரு பக்கம் தள்ளப்பட்டிருக்குது. இந்த நிலையிலே அடுத்து அடுக்கடுக்கான பல கேள்விகள் இருக்குதுங்க. அடுத்த அடுக்கடுக்கான கேள்விகள் என்னது? சீட் ஷேரிங் இப்போ எப்படி இருக்கும்? உண்மையிலேயே திமுக தன்னுடைய முழு கூட்டணியும், ஏற்கனவே இருந்த கூட்டணியும் தக்க வச்சு அதோடு சேர்ந்து டிஎம்டிகேவையும் கூட வச்சு அவங்க எல்லாருக்கும் சீட்டை பங்கிட்டு கொடுத்து உதயசூரியனும் வந்து நல்ல கௌரவமான அதிமுக ரெட்டையில் எத்தனை சீட்டில் நிற்கிறாங்களோ அத்தனை சீட்டில் நிற்கிற இடத்துக்கு அவங்களால சீட் ஷேரிங் பண்ண முடியுமா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உண்மையிலேயே ஐயா ஸ்டாலின் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் வச்சுட்டாரா
தேமுதிகவை தூக்கி உள்ள வச்சது மூலமாக எடப்பாடி அவர்களுக்கு, அதாவது சன் நியூஸ்ல கூட போட்டிருந்தாங்க, அதிர்ச்சி என்டிஏவுக்கு பேர் இடி அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அப்படி பேர் இடியை கொடுத்துட்டாங்களா, இல்ல சைலண்டா கேம் பிளே பண்ணி இபிஎஸ் இந்த இடத்துல அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாரா, காய் நகர்த்திட்டாரா, உண்மையிலேயே இபிஎஸ் அவர்களுக்கு பின்னடைவா, அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகிறது, காங்கிரஸ் உண்மையிலேயே காங்கிரஸுக்கு திமுக செக் வச்சிருச்சு தேமுதிக உள்ள எடுத்து போட்டது மூலமானு சொல்றாங்களே, இது உண்மையா, காங்கிரஸுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இப்படி பல கேள்விகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அத்தனை கேள்விகளுக்கும் மிக சுவாரஸ்யமான பதில்கள் இருக்கின்றன. அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். இன்னைக்கே வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.